ஒப்பறிக்கிறீங்க? புதுசா இருக்கு. இப்ப உங்க வீட்டுல யாருக்காச்சும் கல்யாணம் வச்சுங்களேன், ஒரு 5000 புக் பண்ணணும். அவருக்கு ஒரு 30,000 கொடுப்பான். 30,000 கேட்பாப்லையா? அதெல்லாம் வேண்டாம். அவர் என்ன மந்திரம் ஓத போறார்? மாங்கல்யம் தந்துனாமே மம தீமே ஹேத்துனானே. அதானே இந்த குளத்தூர்ல தோத்து போன அப்படி அவர் பேர் என்ன? ஸ்டாலின் ஐயா. வீட்டுல சும்மா இருக்கிறா போல. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் மந்திரம் உதவா போல. என்ன உதவா போல? திமுக தோத்தாச்ச தாவேக்காரில் வச்சு ஜெயிச்சு போச்ச. ஓஹோ ஆஹோ பிள்ளையாண்டரை கொண்டு வாங்க, டைம் எடுத்து. கட்டி மேல திமுக தோத்து போச்சு தாவேக்கா ஜெயிச்சு போச்சான்னு ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே கண்டினியூவா ஸ்டார்ட் பண்ணுவாங்கப்பா ஒப்பாரி வைக்க. என்ன பண்ண முடியும்? திமுக தோத்து போச்சு. ஆமாண்டா திமுக தோத்து போச்சுடா. யாரா இல்லன்னா கொஞ்சம் வெளியில வாங்க. அதாவது 75 வருஷ கட்சி, நாங்க உங்களை அப்படி பார்க்கல. என்னதான் என்னுடைய எதிரியாக இருந்தாலும் உன்னை நான் பெரிய அளவுல கணக்கிட்டு வச்சிருக்கேன். ஒரு திமுக ஒரு 75 வருஷ கட்சிங்க, கட்டமைப்பெல்லாம் பயங்கரமா இருக்குங்க, அவ்வளவு சாதாரணமெல்லாம் வீட்ட முடியாதுங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு பிம்பம் இருந்துச்சு. அப்பானும் மௌனும் போய் ஒப்பாரி வச்சதுல நம்பிக்கையெல்லாம் போச்சு. ஒரு இடம் விடுறது கிடையாது. தோமிக்க தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சக்தி எனும் கத்தி எடுத்து சரக் சரக்கென குத்தினார். ஐயோ ரீல்ஸ் வச்சு ஜெயிச்சு விட்டாங்க ஒரு சத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் சொல்றேன்னா நாங்க பலமா இருக்கிறோம். இப்ப நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. உன்னை அடிக்கிறது எனக்கு விருப்பமே இல்லை, கடுப்பா இருக்கு. சண்டை போட வாங்கலாம்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சொல்றாங்க நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை. பயங்கரமான தாக்குதல்களை நம்ம மேல் தொடுத்தார்கள். மீடியாக்களை வைத்து நம்ம மீது தாக்குதல் தொடுத்தார்கள். ஊடகவியலாளரை வைத்து தொடுத்தார்கள். அது யாரையாது? நடுநிலை பத்திரிகையாளர்கள். யாரா நீங்க? சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு டயர்டா டிவியை போட்டோம்னா அவங்க மூஞ்ச பார்த்தா போதும்,